இது ரெண்டுத்துக்கும் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. p² - 3p + 2 அப்புறம் p² - 4. இதை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் இது என்ன மாதிரி இருக்குது, a² - b² ஃபார்மேட்டில் வந்து மாற்றி இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்முலாவும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது. சரிங்களா, அப்போ வந்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேக்டரைஸ் பண்ணனா வரும்னு பாருங்கள். இங்கே எதுவுமே இல்லைன்னா அர்த்தம் 1 இருக்க மாதிரி இல்லையா, அப்போ 1ஐயும் இந்த 2ஐயும் வந்து பெருக்கணும். சரிங்களா, அப்போ 1 × 2 வரும், 2 கிடைக்கும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 2, ஆட் பண்ணால் கிடைக்கணும் -3 கிடைக்கணும். சரிங்களா, மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கணும், ஆட் பண்ணால் -3 கிடைக்கணும். அந்த மாதிரி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். -2 × -1 மல்டிப்ளை பண்ணால் ஆகும், -2 × -1 +2 ஆகிடும். ஆட் பண்ணால் கிடைக்கும், -2ஐயும் -1 ஆட் பண்ணால் -3 வந்து கிடைக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி எதுவும் இல்லாததுனால அப்படியே p கூட சேர்த்து எதை வேண்டாம், p - 2 p - 1ன்னு. அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும், இதை வந்து a² - b² ஃபார்மேட்டில் எழுத வேண்டியது தான். a + b a - b அப்போனா வரும் p + 2 p - 2. எல்சிஎம்னு நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வந்து எழுதிட்டு அப்புறம் எது ஹையஸ்ட் பவரோ அதை போட்டுப்போம் இல்லையா. ஃபஸ்ட்டு எல்லா டேர்மும் வந்து எழுதிருங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, p - 2 p - 2 எழுதியாச்சு, p - 1 p - 1 எழுதியாச்சு, அப்புறம் p + 2 p + 2 எழுதியாச்சு, அப்புறம் p - 2 வந்து ஏற்கனவே எழுதிட்டோம் இல்லையா, அதான் எழுத தேவையில்ல. இப்போ இந்த 3 டேர்மில் எது ஹையஸ்ட் பவர்னு பார்க்கணும். இப்போ வந்து எல்லாத்துக்கும் பவர் 1 தான் இருக்குது, அப்போ பிரச்சனை இல்லை. இதே தான் வந்து ஆன்சர் வரும் இல்லையா. இப்போ என்ன ஆன்சர் வரும், p - 2 p - 1 p + 2 இதுதான் வந்து ஆன்சரு. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.